இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா விற்பனையாகிற 7 சீட்டர் கார்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்ல பட்ஜெட் விலையில விற்பனையாகிற ரெனோ ட்ரைபரோ, நிசான் கிராவைட்டோ டாப் 10 கார்ஸ்ல எந்த இடத்தையும் பிடிக்கல. மறுபக்கம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கார் இந்த டாப் 10 லிஸ்ட்ல இருக்கு. சோ வித்அவுட் வேஸ்டிங் டைம் இந்தியாலேயே அதிகமா விற்பனையாகிற டாப் 10 7 சீட்டர் கார்ஸ் எது அப்படிங்கறத குயிக்கா பார்த்தலாம். 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா ஃபார்ச்சுனர். ஏப்ரல் மாதம் 2253 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 2900 கார்கள் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 22% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு டொயோட்டா ஃபார்ச்சுனர். அண்ட் சமீபத்தில் டொயோட்டா ஃபார்ச்சுனரோட பிரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம பார்க்க போறது டொயோட்டா ரூமியான். எர்டிகாவோட ரீபேட்ச் வெர்ஷனான இந்த கார் 2585 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்தில் 2462 கார்கள் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 5% விற்பனை அதிகமாயிருக்கு. 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட XUV 9S. 7 சீட்டர் செக்மெண்ட்டுக்கு ஒரு புதிய என்ட்ரியா இந்த கார் இருந்தது. டிஸ்பைட் இது ஒரு எலக்ட்ரிக் காரா இருந்தும் கூட கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் இருந்தும் கூட 3242 கார்கள் விற்பனையாயிருக்கு. மஹிந்திராவோட XUV 7XO பேஸ் பண்ண எலக்ட்ரிக் வெர்ஷனான இந்த 9S இவ்வளவு நம்பர்ஸ் விற்பனையாகிறது. எலக்ட்ரிக் செக்மெண்ட்லயும் 7 சீட்டர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத குறிக்குது. மேலும் மற்ற எந்த எலக்ட்ரிக் கார்களும் 7 சீட்டர் செக்மெண்ட்ல அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட XL6. நெக்ஸ்ட் அவுட்லெட்ல பிரீமியமான எர்டிகா விரும்புறவங்க இந்த காரை வாங்குறாங்க. 3527 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்தில் 4140 கார்கள் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 14% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு மாருதி சுசுகியோட XL6. 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா காரன்ஸ். 5465 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இது கியா காரன்ஸ் பெட்ரோல், ஐஸ் இன்ஜின்ஸ் மற்றும் எலக்ட்ரிக் வெர்ஷன்ஸோட ஒட்டுமொத்த சேல்ஸ் நம்பர் ஆகும். கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 3.9% வளர்ச்சி சந்திச்சிருக்கு கியா காரன்ஸ். 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட XUV 7XO. 8630 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரோட எலக்ட்ரிக் வெர்ஷன் ஒரு பக்கம் விற்பனையாயிட்டு இருந்தாலும் பெட்ரோல் வெர்ஷன் மற்றும் டீசல் வெர்ஷனுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்தில் 6811 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 26% வளர்ச்சி சந்திச்சிருக்கு மஹிந்திராவோட XUV 7XO. இதன் மூலமா XUV 7XOட லேட்டஸ்ட் அப்டேட் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட பொலிரோ மற்றும் பொலிரோ நியோ ஒன்று சேர்ந்து 8917 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 6.4% வளர்ச்சியும் சந்திச்சிருக்காங்க. பொலிரோவுக்கான ஸ்ட்ராங் டிமாண்ட் ரூரல் செக்மெண்ட்ஸ்ல இருக்கு. மேலும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் இந்த காரை யூஸ் பண்றதுனால எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல விற்பனை ஆகுது. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டாவோட இனோவா ஹைகிராஸ் மற்றும் கிறிஸ்டா ஒன்று சேர்ந்து 9630 கார்கள் விற்பனை செய்யறாங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 25% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. இதுல இனோவா ஹைகிராஸோட சேல்ஸ் வால்யூம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. கிறிஸ்டாவை கூடிய விளைவு டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதன் காரணமா கடைசியா ஒரு சில மாதங்கள் விற்பனையில் இருக்க போற இனோவா கிறிஸ்டாவை வாங்குறதுக்கு நிறைய பேர் முன் வராங்க. மேலும் ஹைகிராஸும் ஹைபிரிட்ல அதிக மைலேஜோட எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா இவ்வளவு காஸ்ட்லியான ப்ரொபோஷனல் விற்பனையாளரும் கூட 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டாவோட இனோவா. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட ஸ்கார்பியோ. 14719 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 15534 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5% குறைவாக தான் விற்பனை ஆயிட்டு இருக்கு மஹிந்திராவோட ஸ்கார்பியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எப்பவும் போல மாருதி சுசுகியோட எர்டிகா இருக்கு. 19063 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 15780 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20% வளர்ச்சி செஞ்சிருக்கு மாருதி சுசுகியோட எர்டிகா மட்டும்தான் பிரைவேட் பையர்ஸ் மற்றும் கமர்ஷியல் பையர்ஸ்க்கு ஈக்குவலா விற்பனை ஆகுது. இது தவிர ரெனோ ட்ரைபர், டாடா சஃபாரி, நிசான் கிராவிட் போன்ற கார்கள் 1000 to 1500 கார்கள் மாதம் விற்பனையாகுது. மற்ற எல்லா 7 சீட்டர்ஸுமே இந்தியா முழுவதும் 1000 கார்கள் கூட விற்பனையாகல. இந்த லிஸ்ட் ஆஃப் 7 சீட்டர் கார்கள்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.